அதுபோல உங்களுக்கு வாழ வழி கிடைச்சதுனால இந்த அம்மனுக்கு நீங்க கோயில் எடுத்து கட்டி குடமுழுக்கு விழாவானது நடத்திருக்கிறீங்க. இந்த சாமியின் பேர் என்ன குளத்தாக்கம் என்று சொல்ல, ஐயா இது என் காணி குலதெய்வம் மன்னர் பக்கத்து மதக்கரை செல்லாண்டி அம்மன் என்று சொல்ல, சேரன் சோழன் பாண்டியருக்கும் மண்ணை பகிர்ந்து வச்சதால அன்று முதல் மண்ணை பகிர்ந்தவள் மதக்கரையின் செல்லு என்று பெயராச்சு. காணி பகிர்ந்தவள் கல்வெட்டும் போட்ட செல்லு என்று பெயராச்சு. அப்ப போராடங்கள் போட்டு வச்சு வந்திருந்த நாட்டு மக்கள் யாவர்களும் ஆண்டவனை வேண்டி விட்டு அடுத்தபடியாக பிரசாதமானது வாங்கிவிட்டார்கள் என்று வரும்போது 18 வகை பதார்த்தங்களோடு வந்திருந்த நாட்டு மக்கள் யாவர்களுக்கும் அன்ன போஜனமானது வழங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாவரும் சூழ்ந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கலைகளை பணிகளுக்கு அந்த வடக்க வடநாடு வடவந்தி நாட்டிலே அண்ணன் தம்பிகள் 22 பேர்களும் கோணகிரி கவுண்டர் கொட்டுவேல் கவுண்டர் 22 பேர்களும் பஞ்சம் தலைவித்து ஆடியதால் வேற வழி இல்லாமல் அனைத்து விட்டுகள்லாம் விலகி போச்சு. நாட்டு வித்தியாரத்திலே உண்மைதான் இவர்கள் தான் குணத்துறையாளர்களை ஊரட்டு குடியேறி போகலாம் என்று சொல்லி கால் போன ஓக்கிலை கோணகிரி கவுண்டர் கொட்டுவேல் கவுண்டர்கள் தன்னுடைய குழந்தை வந்து கூட்டிட்டு அப்படி காவேரி கரையை வந்து அடைகிறாங்க. காவேரி கரையை வந்து அடைகின்ற பொழுது ஆத்தங்கரையும் வெற்றிலை கூட்டமாக இருக்குது. அக்கறை போறக்கு வழி என்ன என்று பார்க்கின்ற பொழுது எங்க கோலத்தா கவுண்டர் செல்லாண்டியுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு அக்கறை போறதுக்கு பலகாலம் பரிசல் போட்டிருக்கிறாங்க. பலகாலம் இருக்குது, பரிசலானது போட்டிருக்கிறாங்க. ஆகையால இந்த கூட்டங்களை கண்ட உடனே வருஷக்காரனை கூப்பிட்டு அப்பா வருஷக்காரா அந்தளவான கூட்டமாக இருக்குது என்று அழைத்து கொண்டு வா என்று சொல்ல இந்த வருஷக்காரன் வந்து இருக்கிறார். வருஷக்காரன் வந்தோடனே இந்த கோடைகளுக்கு முத்துவேலுக்கு ஒன்று நகலை கண்டு ஐயா வருஷக்காரனே நாங்க அக்கறை போய் சேர வேணும், அக்கறை போறதுக்கு என்ன வழி என்று சொல்ல அந்த கோயில் கட்டி கும்பசேகமானது வளைக்கிறாங்க. சாமி அன்னதானமானது கொடுக்கிறாங்க என்று சொல்ல அந்த நேரத்தில் தானே ராமசாமி ஐயா அந்த காலத்தில் விடுங்கய்யா என்று சொல்ல சரி வாங்க போகலாம் என்று சொல்லி பரிசல்லா வர வச்ச இந்த குழந்தை வண்டிகள் எல்லாம் முதல்ல தாட்டிடலாம் என்று சொல்லி குழந்தை வண்டிகள் எல்லாம் தாட்டுறாங்க. யாவர்களும் இக்கரை சேர்ந்தாங்க. அப்படி அக்கறை வருகின்ற பொழுது சாமி கும்பிட கார் போறாங்க. சாமி எல்லாம் கும்பிட போகல பசி பஞ்சத்தினால இந்த பங்கும் பங்காளிகள் 22 பேரும் மனைவி மக்களோட குழந்தை பெற்றதோடு யாவரும் பங்கைக்கு ஒருத்தர்களாக போட்டு போய் உட்கார்ந்தாங்க. அன்னதானம் பண்ண போறாங்க. இந்த நேரத்தில் ஐயா காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் தோணிக்கு யார் இப்படி பயந்து வர வேண்டாம். எங்க சத்தம் போலாம் இருக்கே இல்லையா பாட்டு ஆஃப் பண்ணிடுவேன். என்ன சொல்ல ஆறு முடியும். அப்பத்தானே இந்த பரிசலுக்கெல்லாம் காந்து கொடுக்க வேண்டாம் சாமி. இந்த வணக்கத்தை தெக்க வந்து கோலத்தாக்கம் ஒன்று கோயிலானது கட்டி வச்சு கும்பசேகமானது நடந்திருக்கிறாங்க. எல்லா மக்களும் சாப்பாடு போடுறாங்க. சாமி சாப்பிட போகும் என்று சொல்ல
இந்த பங்கும் பங்காளியும் பந்தை குரலுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உணர்ந்தாக்க ஒன்று பார்த்தார் அன்னதானமாக நடைபெற்று இருக்கிறது. மக்கள் எப்படி சாப்பிடுறாங்க எல்லாம் வந்து பார்க்கையில எல்லாம் முக்காடு போட்டு பந்தை குரலுக்கு வந்துகிட்டு இருக்குது. இது கண்ட குணத்தாக்க ஒன்றர் ஐயா மக்களே மன்னாதி மன்னராக இருந்தாலும் சரி மணிமுடியோடு அமர்ந்து அன்னமர்ந்த கூடாது முக்காடு போட்டு சாப்பிடலாமா என்று சொல்லி முக்காட போய் போக்குறாங்க. ஏதாவது என்னமோ முன்னாருன்னா ஒருத்தருக்கு முன்னா இருக்கலாம். பந்தைக்கு ஒரு ஆள் பந்தைக்கு ஒரு முன்னாகுதான். ஆமா முக்கால போய் தொத்தி பார்க்கல ஒரு பந்தைகளை நயராத்தாக விளைச்சி ஒரு பந்தைகளை பவராத்தாக விளைச்சி கோடகிரிக்க ஒன்று முத்துவேற்க உள்ளது. இப்படி யார் முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப முக்காடு தூக்க உடனே புட்டு வெளுத்து போச்சு. நாம தப்பிக்கோருமே ஒளியாது அப்ப பார்த்துட்டாரு. ஐயோ ஐயோ மச்சா தெரிஞ்சும் தெரியாமல் அறியாமலும் ஏதோ நாங்கள் செய்த பிழையாமலம் வந்துச்சு. ஆனா எங்க அதற்கு வேணுங்க மச்சா. ஆமா வந்து ஊர் விட்டு போட்டு ஊர் விட்டு வந்த பிற்பாடு அங்க மழை மாதிரி இல்லாம எங்க வஞ்சத்தினாலே மச்சா எங்க போட்டு சாரி நல்லோ
நல்ல மழை வெயிலே நல்ல மழை வெயிலே நாட்டிலே நல்ல மழை வெயிலே ஐயோ எங்களுக்கு இந்த முறிஞ்சி அடிக்கிறியே நீங்க வந்த வரப்பாடு மழை வெயிலே எங்களுக்கு குற்றம் மழை வெயிலே மழை வெயிலே மழை வெயிலே போட்டு ரங்கம் அத்தனையும் வித்து உண்டாச்சு 6 மாடு அத்தனையும் வித்து உண்டாச்சு இருந்த காதுகரை அத்தனையும் நாட்டுக்குள்ள செட்டியாருக்கு வித்து அழகு வச்சு இப்ப முடியாது அல்லாமலி போய் உள்ள விட்டு எல்லாம் பாருங்க மச்சா நம்ம குழந்தை குட்டி அத்தனையும் தாரே அண்ணன் அண்ணோ என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வோம் அழுகுத என்ன செய்வோம் முள்ள வேறையா நான் பாருங்க பாதிக்குதுன்னு சொல்லி இந்த குழந்தை என்ன பாருறே என்ன செய்வேன் பாருறே என்ன செய்வேன் குழந்தை உனக்கு பாதாரு என்ன செய்வேன் அண்ணா அன்னைக்கு பாதாரு என்ன செய்வேன் இப்படி குழந்தைகளுக்கு உங்க உணவு கூட நாம சம்பாதிச்சு கொடுக்க முடியாது வாழ்வதற்கு வழி இல்லாமல் நாங்களும் ஊரை விட்டு இருக்கிற சட்டு வேலைகளை மூட்டை கட்டிக்கிட்டு துணி உப்பு கலந்தத 2 மனசு வர்த்தையா எல்லோரும் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு நாங்க இப்படி வந்துட்டோம் மச்சான் வந்த வழியிலே என்னமோ 6 கடந்து பாருங்க பரிசக்காரங்க கொடுக்கறதுக்கு கூட பணம் இல்லை அப்பா பரிசக்காரன் சொன்னா இதெல்லாம் எனாமாத்தான் போகுது அதனால நீங்க ஏறிட்டு போங்க கோயிலுக்கு தானே போறீங்க இது கேட்கும் போது இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி சரி கோயிலே அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார் உண்மைதான் கோலத்தாக்க உள்ள சரி அப்படின்னு பரிசக்காரன் சொன்னாங்க மச்சா அதை கேட்க உடனே நாமளும் எங்கோ வந்த இடத்திலே நம்மளுடைய மச்சான கண்ணில் கண்டு போறோம் மச்சான் இங்கதான் இருக்கிறாரா அதனால மச்சான் இருக்கக்கூடிய இடமானது சிறப்பாக இருக்கிறது வார்த்தையா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு வசதி வாய்ப்பா உண்மைதான் அன்னதானத்துக்கு முதல்ல 1000 பேர் இருந்தால் நம்ம குட்டவாறு இப்படி உட்காந்து சோர்ந்து முகஞ்சோன்னு காசாமி இன்னும் கூட்டிட்டு வந்து சரி சாப்பிடலாமல் 10 உட்கார வச்சிருக்கணும் மச்சா குழந்தையா மச்சா நீ யாரையா வேண்டாம் வேண்டாம் பெண்ணனுக்கு ஆதாரிக்கோ சொல்லுவாங்க தினவிளைச்சா தினவிளையும் சொல்லுவாங்க அது போல நல்லது நினைச்சால் என்னைக்கு நல்லதே நடக்கும் அந்த ஆண்டவன் வழிவகுப்பான் ஆனால் நாம கெட்டாலும் போச்சாது அடுத்தவர்களுக்கு கேடு நினைக்க கூடாது அப்படி இருந்தால் என்னைக்குமே தருமனுடைய வீடு விளக்கெறியும் அதர்மம் செய்யக்கூடியது அதையும் இந்த திருமலை சாமியுடைய அவதாரத்திலே நடந்த பிரகாரமாகவே
அக்குறமும் செய்யாம நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும். கவலைப்பட வேண்டாம் பெண்களா. தெரிஞ்சும் தெரியாம அறிஞ்சும் அறியாம செய்யற நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நானெல்லாம் மறந்துட்டோம் போ அப்படின்னு நினைக்காதே. அடியே பெண்ணுவே நான் உங்களை ஆதரிக்கின்றேன். கவலைப்பட வேண்டாம். அந்த எழுதக்கூடிய பெருமாள் இனி ஒரு தடவை அழைத்து எழுத போறதில்லை. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நம்மளை படைத்த பெருமாள் எப்படி எழுதினாரோ அதுபோல. ஆனால் அந்த எழுதக்கூடிய பெருமாள் அடித்து எழுத போறதில்லை. கவலைப்பட வேண்டாம் அம்மா. இனிமேல் தானே உங்களுக்கு நான் இருக்கிற கவலைப்பட போய் சாப்பிடுவோம் என்று சொல்லி கோலத்தா கவுண்டர் தன்னுடைய தம்பிமார்கள் கோடகிரி கவுண்டர் முத்துவேல் கவுண்டர் மனைவிகள் யாவர்களுக்கும் அப்படி பக்குவமானது சொல்லி அனுப்பினார். சாப்பிட வச்சாங்க. இந்த நேரத்தில் நம்ம காணிக்கையானது கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி சாவியார் பாளையம் வசந்தாமணி என்று பெயர் பெற்ற முன்னியவதி அந்த காணிக்கையாக வாழ்த்தி இருப்பது இன்னும் 100 ரூபாய். அது மட்டுமல்லாமல் எஸ்கே பழனிசாமி என்று பெயர் பெற்ற முன்னியவான் இந்த அன்னதானத்திற்காக நன்கொடையாக 101 ரூபாய் வழங்கியுள்ளார்கள் என்பது பணியன் போட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தானமே அன்னதானம். அதனால இப்படி அன்னதானம் ஆதரித்துள்ளார்கள். அந்த மன்னப்பகந்த மதக்கரி செல்லாண்டி எல்லை பகந்த எலவக்கரை செல்லாண்டி அம்மன் எம்பெருமா மாரியம்மனுடைய அருளால் வந்த மக்களுக்கெல்லாம் எப்படி அந்த திருவிழாவிலே ஆசி வழங்கினார்களோ பூமாரிகள் பொழிந்தார்களோ அதுபோல் இன்றும் நடந்தே இந்த திருவிழா கும்ப அபிஷேக விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இன்னும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர்களுக்கும் வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் செல்லாண்டி அம்மனுடைய கருவியினால்தானே நானே நாயே நம்மை நன்னம்மே நானே நானே நம்மை நம்மை வட்டம் செல்லாண்டியுடைய ஆலயத்தில் எங்க கோடகிரி கவுண்டர் முத்துவேல் கவுண்டர் யாவர் வந்து முறையிட்டு அழுது குழம்பு கோலத்தா கவுண்டர் ஆறுதலானது சொல்ல தம்பிமார்களை ஆதரித்து வைக்க வாக்காளர் கொடுத்து அடுத்தபடியாக செல்லாண்டியுடைய ஆலயத்தில் இருந்து அந்த வந்திருந்த எல்லா மக்களுக்கும் தகவலானங்களானது கொடுத்து அன்று இரவே 48 தினங்கள் நந்தா தீபங்களானது போட்டு செல்லாண்டியுடைய ஆலயத்திலே 3 கால பூஜை நடைபெறும் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார். வந்திருந்த உரம்பரி குற்றார் நாட்டு மக்கள் யாவரும் இருந்து விருந்தானே செல்லாண்டியம்மனை வேண்டி சென்றார். அடுத்தபடியாக கோலத்தாக்க ஒரு முகமத்தாக உணர்ச்சிகள் தக்கபடியான யோசனைகள் செய்து தம்பிமார் 22 பேரும் அன்னைக்கே நம்ம காசு பணத்தை காசு போட்டு கொல்ல மனம் துணிந்தார்கள். ஆகையாலே இனி நம்ம கூட வச்சிருக்கூடாது சொல்லி தப்பிமார்களை கூட்டிட்டு வந்து வாசனூர் கிராமத்திலே குடி வைக்கிறதும் அடுத்தபடியா கோலத்தா கவுண்டர் வள்ளிக்குடஞ்சாவடிகள் கட்டுவதும் வெள்ளாங்குளமானது கட்டி வைக்கிறதும்
நெல்லியம்மனுக்கு கோயில் எடுத்து கட்டுவதும் இதையெல்லாம் முடித்த ஒருபாடுதான் இவர்